கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியலன்னு பேசுகிற அநேக விசுவாசிகளை நான் பார்த்துருக்குறேன். சகோதரா, நாளைக்கு சபையில் ஒரு ஆவிக்குரிய கூட்டம் இருக்குது, நீங்கள் வரீங்களான்னு சொல்லி கேட்டா கர்த்தருக்கு சித்தமானா வரேன்னு சொல்லுவாங்க. அவங்க விரும்பக்கூடிய ஒரு காரியம் வாய்ச்சா இல்லை முயற்சி செஞ்ச காரியம் நடந்தா அது தேவ சித்தம்னு நினைக்கிறவங்க உண்டு. தாங்க பிரயாசப்படக்கூடிய ஒரு காரியம் தடைப்பட்டா அதில் தேவ சித்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஏராளம் பேர். அதனால தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிவது எப்படி, எனக்கான தேவ சித்தம் என்ன அப்படின்றத பற்றி அதிக குழப்பம் அநேகருக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நேரம் எடுத்து இதை பற்றி சிந்திப்போம். ஒரு பருமனான தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய தொழிலில் பெருகினது போலவே தன்னுடைய உடல்லையும் பெருகிக்கிட்டே இருந்தார். கடைசியாக ஒரு நாள், போதும் ஆண்டவரே, நான் ரொம்ப பெருத்துக்கிட்டே இருக்கிறேன், இப்போயிலிருந்து உங்களுடைய உதவியோட என் எடையை குறைக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு எப்படியாவது குறைக்கணுன்ட்டு முழு மூச்சோட ஆரம்பித்தார். தான் எப்போதும் வரக்கூடிய வழியில் தனக்கு பிரியமான பேக்கரியும் இனிப்பு கடைகளும் இருந்ததுனால அந்த வழியாக போகாமல் வேற சுற்று வழியை எடுத்து தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்தார். அவரோட கூட வேலை செய்கிறவங்க அவரிடத்துல மாற்றத்தை காண ஆரம்பித்தாங்க. ஓ, நீங்கள் எடையை குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அவர் வேலைக்கு வரும்போது தன்னுடைய கையில் உள்ள பை நிறைய பேக்கரி உணவுகளும் இனிப்புகளையும் கொண்டு வந்தார். அதை பார்த்து அவரோட வேலை செஞ்சவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தர் அவர் பின்னாவே வந்து, என்ன, எடை குறைக்கிறதையெல்லாம் விட்டுட்டீங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த தொழிலதிபர், இல்ல, நான் விடலையே, ஆனா நான் இன்னைக்கு இந்த மாதிரி சாப்பிடணுன்றது தேவனுடைய சித்தம் தெரியுமா? இன்னைக்கு நான் கார்ல வந்தப்போ சுற்று வழியை தவற விட்டுட்டேன், இந்த பேக்கரி வழியா வந்தேன். பேக்கரி பக்கம் வரும்போது நான் இத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான பொருள் மற்றும் இனிப்புகளை சாப்பிடாம இருந்தேனே, அதுக்கு நானே என்னை பாராட்டி கொள்ள வேண்டி சின்ன ஐட்டங்களை வாங்க தீர்மானித்தேன். ஆனால் தேவனுடைய சித்தம் இதில் தெரியணுமேன்ட்டு எனக்கு அந்த பேக்கரிக்கு முன்னாடி கார் பார்க்கிங்கில் இடம் கிடைச்சா இது உறுதியாக தேவனுடைய சித்தம்தான்னு தீர்மானிக்கலான்னு நினச்சவனா நான் காரை அந்த பேக்கரிக்கு முன்னாடி கொண்டு போனேன். என்ன ஆச்சரியம், அங்கே பேக்கரிக்கு முன்னாடி இடம் கிடைச்சிது. 10 முறை சுற்றி வந்த பிறகு இது தேவனுடைய சித்தம்னு எனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, நம்மள நிறைய பேர் இந்த தொழிலதிபரை போல தான் இருக்கிறோம் இல்லையா? இட விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் தான். அநேக நேரங்களில் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை விட நம்மளுடைய சித்தத்தை தான் தேவன் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பெண்ணை மனைவியாக தாங்க, ஆனால் நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன், இந்த பெண் எனக்கு மனைவியானா நல்லா இருக்கும்னு தேவனுக்கு நாம் ஆலோசனை சொல்லி கொடுக்குறோம். ஏசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தப்போ உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்களை விட அவருடைய ஜெபங்கள் தான் அதிகம். ஒவ்வொரு ஜெபத்திலையும் தேவனுடைய சித்தம் தம்மில் நிறைவேற அவர் ஜெபிச்சாரு. கெத்சமனே தோட்டத்தில் தாம் காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு தம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிச்சார் இல்லையா? தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தாலும் தம்முடைய சித்தமோ தம்முடைய இஷ்டத்துக்கோ இடம் கொடுக்காம தேவ சித்தத்துக்கு தம்ம முற்றிலும் அவர் ஒப்பு கொடுத்தாரு. தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரு. தேவகுமாரனே தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாருன்னா நாம எத்தனை அதிகமா அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சத்துரு எப்பயுமே சோதனைகளை கொண்டு வந்து நம்மளை தேவ சித்தம் செய்ய முடியாதபடி எப்பயும் தடுப்பான். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபிச்சு தேவனுடைய சித்தம் என்னெல்லாம் நிறைவேறணும்னு ஜெபிக்கும்போது தேவன் அதில் நிச்சயம் மகிழ்வார். அவருடைய சிறந்த சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும்போது, தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்வில் நிறைவேறட்டும், என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபிச்சு நம்மளுடைய யோசனை எதையும் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்போம்னா அதுவே தேவனை மகிழ்விக்கும். அவருடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் அப்படியே செய்யணுன்ற எண்ணம் நமக்கு வேண்டும். பரிசுத்தம் எல்லாம் தேவ சித்தமே. அவருக்காக, அவரால்,
அவரோடு அவர் மூலயமா செய்யப்படக்கூடிய எல்லாம் தேவனுடைய சித்தமே. அதில் தடை ஏற்பட்டாலும் கவலை வேண்டாம். தடைகளை அவருடைய பலத்தால் மேற்கொண்டு செய்யும்படி ஒப்பு கொடுக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறாருன்னு பிலிப்பியர் 2:13 நாம் வாசிக்கிறோம். அவர் விரும்புகிறதெல்லாம் நமக்குள்ள உருவாவதை நம்ம காண முடியும், அதை நிறைவேற்றவும் முடியும். அதனால் அப்படியே ஜெபிச்சு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.